கச்சத்தீவை தாரை வார்த்தது யார், தேர்தல் காலம் என்பதால் அதை மீட்டெடுப்பது என்ற பெயரில் நாடகம் நடத்துவது யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய 16 பேரை சுட்டுக் கொன்றதன் 105வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவர்களது நினைவிடத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக PK முக்கையா தேவரின் பிறந்தநாளையொட்டி உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பாளர் மகேந்திரன், உசிலம்பட்டி நகர செயலாளர் பூமாராஜா, முன்னாள் MLAக்கள் நீதிபதி மாணிக்கம், சரவணன், தமிழரசன், AKT ராஜா, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் துரை தனராஜ், மாவட்ட மாணவரணி செயலாளர் மகேந்திர பாண்டி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இந்த 4 வருஷம் அந்த வழக்கு குறித்து எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. அவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அப்டவேட்டை கூட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம் என்று அன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு, யாரும் மறைக்க முடியாது. ஆகவே தாரை வார்த்தது யார், இப்போது தேர்தல் காலங்கள்னாலே அதை மீட்டெடுப்பதற்காக நடத்துகிற நாடகம் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதை பற்றி புரட்சித் தலைவர் எடப்பாடி மிக தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மாவின் மக்கள் நலத் திட்டங்களை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து முடக்கி தனது கோர முகத்தை காட்டி வருகிறது. அனைத்து மக்களும் சுகாதாரமான குடிநீர் பருக வேண்டும் என்ற எண்ணத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசு சார்பில் 2013ஆம் ஆண்டு அம்மா குடிநீர் உற்பத்தி மற்றும் விற்பனை மையங்கள் தமிழகம் முழுவதும் கொண்டு வரப்பட்டன. சென்னையில் மட்டும் இத்தகைய 52 மையங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்கப்பட்டது. இதற்கு பொதுமக்களிடையே பெருத்த வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து புரட்சித் தலைவி அம்மாவால் கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் முடக்கப்பட்டதைப் போல குடிநீர் வழங்கும் திட்டமும் முடக்கப்பட்டு அந்த மையங்கள் பராமரிப்பின்றி விடப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்களிடையே கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சென்னை ராயபுரம் தொகுதி வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போஜராஜ நகர் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திறனற்ற திமுக அரசு அதிமுக அரசின் திட்டத்தை முடக்கும் நோக்கில் இந்த சுரங்கப்பாதை பணியை ஆமை வேகத்தில் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அனைத்து தேவைகளுக்கும் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வருவதாகவும் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எப்போ பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு தெரியல. அதேமாரி ட்ரெயின் வந்து நின்றுச்சுனாக்கா 1 மணி நேரம் ஆகுது. அதேமாதிரி உள்ளே இருந்து டெத்து ஏதாவது வெளியில் வந்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது. எமர்ஜென்சிக்கு உள்ளே 108 உள்ளே போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியே வர்றதுக்கு. இதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க வந்து 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஜஸ்ட்டு அந்த ரயில்வே கேட்டாண்ட வந்து பாருங்கள். இதை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் 2வது பிரிவில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் 2வது பிரிவில் ஒரு அலகு மூலம் 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் 2வது பிரிவில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இதுபோல அடிக்கடி பழுது ஏற்படுவதாகவும் இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் தட்டுப்பாடு நிலவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.